வணக்கம். பிஜிடிஆர்பி சைக்காலஜி என்ற தலைப்பிலிருந்து நாம் வினாக்களை காணலாம். முதல் கேள்வி, பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி அதிகம் எதனுடன் தொடர்புடையது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் தேவைகள். அடுத்து இரண்டாவது கேள்வி, கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளில் எத்தனையாவது? மொத்தம் அவர் 4 இது பண்ணியிருக்கிறாரு. அதில் சிந்தித்து செயல்படும், கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அப்படின்ட்டு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை. மூன்றாவது கேள்வி, இது அடிக்கடி கேட்குற கேள்வி. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மனச்செயல்களில் மையமாக இருப்பது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பி, பெருமூளை என்பது சரியானது. அடுத்து 4வது கேள்வி, மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மன உணர்வுகள் மேலோங்கும் போது அது நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? பி, மனவெழுச்சி என்பது இதற்கு சரியான விடை. மன செயல்களால் ஏற்படும் மாற்றம் எது? மன செயல்களால் இந்த ஏ, அறிவுத்திறன் வளர்ச்சியில் மாற்றம் ஏற்படுகிறது. 6வது கேள்வி, ரூசோ எழுதிய எமிலி நூலில் காணப்படும் ஒரு பெண் பாத்திரம் யார்? அந்த பாத்திரத்துக்கு பேர் என்னன்னா ஏ, சோஃபி. அடுத்து 7வது கேள்வி, சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யார்? இதற்கு ஆன்சர் பி, டார்வின் என்பது சரியாக உள்ளது. 8வது கேள்வி, மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்ன? என்னன்னா ஏ, மனவெழுச்சி நீட்சி. இதுதான் சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி, தேர்வுகள் எதற்காக என்ற கருத்துடைய கொள்கை உடையவர் யார்? அப்போ தேர்வுகள் எதற்காக அப்படின்ட்டு கூறியவர் யார்? பி, ஏஎஸ் நீல் என்பவர் தான் தேர்வுகள் எதற்கு என்று கூறியவர். அடுத்து 10வது கேள்வி, முதலில் ஆர்வ நிலை தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த ஆர்வ நிலை என்ற தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் பி, மெக்லிலேண்ட் என்பவர் தான் இதை அறிமுகப்படுத்துகிறார் முதலாக. அடுத்து 11வது கேள்வி, மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹே, சிக்மன் ஃப்ராய்டு என்பவர் தான் இந்த மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றார். அடுத்து 12வது கேள்வி, மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளில் முதல் படி எதை குறிக்கும்? எதுனா பி, உடலின் அடிப்படை தேவைகள், அதை தான் குறிக்கும். 13வது கேள்வி, தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் யார்? பார்த்தீங்கன்னா இதற்கு மாஸ்லோ என்பதுதான் சரியான விடை. அடுத்து 14வது கேள்வி, முன்பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர் யார்? இதில் யார் பார்த்தீங்கன்னா ஜான் டூயி என்பவர் தொடர்பில்லாதவர். அடுத்து 16வது கேள்வி, புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் யார்? புலன்களின் வழியாக கல்வியை புகுத்தியவர். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, மாண்டிச்சோரி என்பது சரியான விடை. அடுத்து 17வது கேள்வி, மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிய நம்பகமான முறை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, மதிப்பீட்டு முறை சரியானது. 18வது கேள்வி, ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான நுண்ணறிவின் பங்கை ஆராய்வதற்கு சிறந்த முறை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசோதனை முறை. இதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சி,
பரிசோதனை முறை என்பது சரியாக உள்ளது. அடுத்து வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையின் ஒரு வகை? இதுன்னு பார்த்தீங்கன்னா சி வினா வரிசை முறை. இதனுடைய ஒரு பகுதி தான் இந்த வாக்கெடுப்பு. அடுத்து 2 குழந்தைகளின் கற்றலை ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முறை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா உற்று நோக்கல் முறை. உற்று நோக்கல் முறை என்பது தான் இதற்கு சரியான விடை. ஒருவன் தனது உள்ளத்தில் உள்ளவற்றை ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை எது? தானே மனசில் வச்சு ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுக்கு முறை பேர் என்னன்னா அகநோக்கு முறை. கோபத்தில் முகம் சிவப்பதன் தன்மையை அறிய உதவும் முறை எதுனா அகநோக்கு முறை. அடுத்து மனிதன் தனது சொந்த அனுபவங்களை வெளிப்படுத்தும் முறை எது? எந்த முறையில் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநோக்கு முறை. அடுத்து பிறரால் சரிபார்க்க முடியாத உளவியல் முறை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சி அகநோக்கு முறை. பிறரால் சரிபார்க்க முடியாதது. அடுத்து அகநோக்கு முறையின் மூலம் நடத்தையை அளந்தறிய முடியாதவர்கள் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பி மனநிலை குன்றியவர்கள் மற்றும் நெறிப்பிரல் நடத்தியுள்ளவர்கள். இவர்களுடைய இதை நம்ம அளந்தறிய முடியாது அகநோக்கு முறையின் மூலமாக. பண்டைய காலத்தில் ஒருவரது நடத்தையை அறிந்து கொள்ள பயன்படுத்திய நம்பகமான முறை எது? பண்டைய காலத்தில் ஒருவரது நடத்தையை அறிந்து கொள்ள பயன்படுத்திய நம்பகமான முறை பி அகநோக்கு முறை என்பது தான் சரியானது. வகுப்பறையில் மாணவர்களின் நடத்தையை அறிய சிறந்த முறை எது? மாணவர்களின் நடத்தையை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஏ உற்று நோக்கல் முறை என்பது தான் சரியான விடை. எந்த கருவியும் இன்றி பிறர் நடத்தையை அறிய உதவும் முறை எது? எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா போட்டி முறை. எந்தவித கருவியும் இன்றி பிறர் நடத்தையை அறிய உதவும் முறை. அடுத்து உற்று நோக்கல் முறையின் முதற்படி என்ன? உற்று நோக்கல் அதோடைய முதற்படி என்னன்னா உற்று நோக்குதல் என்பது தான் இதற்கு சரியான விடை. அடுத்து பிறப்பிலிருந்து முதுமை வரை ஒருவரின் கற்றல் அனுபவங்களை விவரிப்பதே கல்வி உளவியல் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ குரோ அண்ட் சிடி குரோ என்பது தான் இதற்கு சரியான விடை. அடுத்து உளவியல் என்பது மனித நடத்தை மற்றும் மனித உறவுகளை பற்றிய படிப்பு என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை பி க்ரோ அண்ட் க்ரோ என்பது தான் சரியான விடை. க்ரோ அண்ட் க்ரோ. உளவியலுக்கான டெஃபினிஷன் கொடுத்தவங்க. உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஏ காண்ட் என்பது தான் சரியான விடை. அடுத்து உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது என்று வலியுறுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பி வாட்சன் என்பது சரியான விடை. உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. அடுத்து மனிதனின் புலன் உறுப்புகள் எதற்கான வாயில்கள்? ஏ உணர்வு, பி அறிவு, சி அனுபவம், பி மனநிலை. இது எதுக்குன்னா பி அறிவுக்கான வாயில்கள் மனிதனின் புலன் உறுப்புகள். அடுத்து ஒப்புடைமை விதி என்பதன் பொருள் என்னன்னா ஒப்புடைமை விதி குழுவாக எண்ணுதல் என்பதுதான் இதற்கு சரியான விடை. ஒப்புடைமை விதி. அடுத்து அடோலசன்ஸ் என்ற சொல்லின் அடிப்படை பொருள் என்ன? இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடோலசன்ஸ் அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளருதல். அடுத்து பிராட்பெண்ட் என்பவரது கோட்பாடு எது?
இதுனா தற்கால செய்தி கோட்பாடு. தற்கால செய்தி கோட்பாடு. அடுத்து, ஒரு பொருளின் மீது தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாத அதிகபட்ச நேரம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வினாடிகள் தான் இருக்கும். ஒரு பொருளின் மீது அதிகபட்ச நேரம் கவனம். அதுக்கப்புறம் கவனம் மாற்றம் பெற்றுவிடும். அடுத்து, முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் சராசரி கவன வீச்சு, அதாவது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் எவ்வளோ நேரம் இருக்கும் முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் அப்படின்னா 7 வினாடிகள். குமார பருவத்தில் நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது எதுனா ஒப்பார் குழு, பீர் குரூப்ஸ். சக நண்பர்கள் குழு தான் தீர்மானிக்கிறது. அடுத்து, குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு என்று கூறப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஆன்சர் சி, குமாரப்பருவம். குமாரப்பருவம், அந்த டீனேஜ் என்பது தான் குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு என்று கூறப்படுகிறது. அடுத்து, ஸ்கீமா என்பதன் பொருள் என்ன? ஸ்கீமா என்பதன் பொருள் பி, முந்தைய அறிவு என்பது சரியான பதில். தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதி? இதுன்னு பார்த்தீங்கன்னா பி, மெய்ஞானவியல், அதாவது மெட்டாபிசிக்ஸ். இதனுடைய ஒரு பகுதி தான் தர்க்கவியல். மனிதன் சிந்தனை மூலம் பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு விடை என்னன்னா தர்க்கவியல் என்பதுதான் சரியான விடை. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை அரிஸ்டாட்டில். உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, சாக்ரட்டிஸ் என்பது சரியானது.